வணக்கம். ஒரு சாதாரண ராத்திரியில உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பேய் நடந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஜேம்ஸ் தர்பரோட அந்த ராத்திரி பேய் உள்ளே வந்தபோது கதையில இதுதான் நடக்குது. ஆனா பயப்படாதீங்க, இது ஒரு திகில் கதை இல்ல. இது ஒரு செம்ம காமெடியான கலாட்டா. வாங்க, ஒரு சின்ன தப்பு புரிதல் எப்படி ஒரு ஊரையே ரெண்டு படுத்துச்சுன்னு பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே பிரமாதமா இருக்குல்ல. அந்த பேய நான் பாட்டுக்கு நடக்க விட்டுருக்கலாமே அப்படின்னு நம்ம கதை சொல்லி ஃபீல் பண்றாரு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இது வெறும் பேய் கதை இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய ரகலை காத்துட்டு இருக்குன்னு. இந்த ஒரு வரியிலேயே அடுத்து வரப்போற காமெடி கலாட்டாவுக்கு நம்மள தயார்படுத்திடுறாரு ஆசிரியர். சரி, இந்த மொத்த கலாட்டாவும் எங்க ஆரம்பிச்சது? எல்லாமே அந்த ஒரு மர்மமான சத்தத்துல தான். வாங்க பகுதிக்குள்ள போலாம். மாடியில ஒரு பேய். யோசி பாருங்க, நடு ராத்திரி மணி 1:15. வீடு மொத்தமும் அமைதியா தூங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம கதை சொல்லி குளிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு மட்டும் கீழே டைனிங் டேபிள சுத்தி யாரோ மெதுவா நடந்து வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த ஒரு சத்தம் தான் மொத்த பிரச்சனைக்குமே ஆரம்ப புள்ளி. தனியா பயப்பட யாருக்கு தான் பிடிக்கும்? உடனே நம்ம ஆளு தம்பி ஹெர்மனை எழுப்பி விடுறான். இந்த ஹெர்மன் இருக்கானே, அவன் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். ராத்திரியானா போதும் ஏதோ ஒன்று நம்மள அமுக்கிரோன்னு பயப்படுற ரகம். இப்ப அவனும் இந்த கூத்துல சேர்ந்துகிட்டதால நிலைமை இன்னும் காமெடியா மாறுது. இப்போ டென்ஷன் உச்சத்துக்கு போகுது. கீழே கேட்ட அந்த மெதுவான நடசத்தம் திடீர் நிக்குது. அப்புறம் படியில ரெண்டு ரெண்டா தாவி நேரா அவங்கள நோக்கி ஓடி வருது. அந்த மர்ம உறவும் அவங்கள நெருங்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஓடி போய் கதவை டமார்னு சாத்துறாங்க. அந்த பேய கண்ணுல கூட பார்க்கல. அதுக்குள்ள ஹெர்மன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? நம்ம கதை சொல்லி சொல்றாரு, அவன் முகம் வெளிரி போய் ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருந்துச்சுன்னு. பாருங்க, பயத்துக்கே ஒரு புது கலரை கண்டுபிடிச்சிட்டான் ஹெர்மன். இப்போதான் கதையோட உண்மையான ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கறாங்க, நம்ம அம்மா. அவங்களோட அதிரடி முடிவு இந்த சின்ன விஷயத்த ஒரு பெரிய ரகளையா மாத்த போகுது. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். ஒரு தாயின் திடீர் முடிவு. சத்தத்தை கேட்டு அம்மா வெளியே வராங்க. பசங்க பேயின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க காதுல அது கொள்ளையர்கள்னு விழுது. அவ்வளவுதான். பேயை விட கொள்ளையர்களை நினைச்சுதான் அவங்களுக்கு ஒரே பயம். இங்கதான் ஆரம்பிக்குது முதல் மற்றும் மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்ல. அம்மாவோட பிளான் என்ன தெரியுமா? ஸ்டெப் 1, பெட்ரூம் ஜன்னலை திறக்கணும். ஸ்டெப் 2, ஒரு ஷூவை கையில எடுக்கணும். ஸ்டெப் 3, அதை நேரா பக்கத்து வீட்டு ஜன்னல் மேல விட்டு எறிஞ்சு உடைக்கணும். அடேங்கப்பா, போலீஸை கூப்பிட இது ஒரு வழியா? பாவம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் திரு போட்வெல் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது டமார்னு அவரோட ஜன்னல் உடையுது. ஒரு அம்மா திருடன் திருடன்னு கத்துறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பத்துக்கு அப்புறம் சரி ஏதோ எமர்ஜென்சின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு. ஆக அம்மாவோட பிளான் சக்சஸ். இப்போதான் அசலைன ஆட்டமே ஆரம்பிக்குது. சும்மா ஒரு உதவிக்கு கூப்பிட்டா ஒரு பெரிய பட்டாளமே வந்து இறங்குது. பகுதி 3, போலீஸ் விசாரணை. எத்தனை போலீஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1, 2 இல்லவே இல்ல. கார், மோட்டார் சைக்கிள், பெட்ரோல் வேனுன்னு ஒரு சின்ன ஆர்மி மாதிரி கிட்டத்தட்ட 15 போலீஸ்காரங்களும் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து குவிஞ்சிட்டாங்க. எதுக்கு? அந்த ஒத்த ஷூக்காக. உள்ள வந்த போலீஸ் சும்மா இல்ல, வீட்டை ரெண்டாக்கிட்டாங்க. முதல்ல முன்னாடி கதவை உடைக்கிறாங்க. அப்புறம் வீடு முழுக்க டார்ச் லைட் அடிச்சு டிராயரு கதவுன்னு எல்லாத்தையும் இழுத்து திறந்து ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தள்ளி விட்டு கபோர்ட்ல இருக்கிறதெல்லாம் களைச்சி போட்டு, சுருக்கமா சொன்னா அந்த கற்பனையான பேய் செஞ்சதை விட இவங்க செஞ்ச டேமேஜ் தான் ஜாஸ்தி. அப்படி தேடும்போது போலீஸ் ஒரு பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கதை சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப சீரியஸா சொல்றான். ஓ அதுவா, அது எங்க வீட்டு கினிபீக் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணின பழைய சிதார். இந்த பதில கேட்ட போலீஸ்க்கு தலையே சுத்திடுச்சு. இவ்ளோ பெரிய அமளி துமளி நடக்கும்போதும் ஒருத்தர் மட்டும் எதையும் கண்டுக்காம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரும் களத்துல இறங்க போறாரு. குழப்பத்தோட உச்சகட்டம் இங்கதான் ஆரம்பிக்குது. பகுதி 4, தாத்தா என்ட்ரி. மாடியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போலீஸ் வேக வேகமா மேல போகுது. அங்கதான் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். தாத்தா வந்து அவரோட சொந்த கற்பனை உலகத்துல வாழ்றவரு. இதுதான் அடுத்த பெரிய கலாட்டாவுக்கு வழிவைக்க போகுது. இங்கதான் 2 அலகலக உலகங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. தாத்தாவோட ரியாலிட்டியில என்ன நடக்குது? அமெரிக்க உள்நாட்டு போர்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த சில கோல சிப்பாயிங்க அவரோட ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸோட ரியாலிட்டியில கோபக்கார வெள்ளை முடி வச்ச ஒரு பெரியவர் அவங்கள கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. தாத்தா டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு போலீஸ்கார கண்ணத்துல பலார்னு ஒண்ணு விட்டு அவரோட துப்பாக்கியை பிடுங்கி அந்த கோழங்களை நோக்கி டமார்னு சுடுறாரு. அவ்வளவுதான். காமெடி, ஆக்ஷன், குழப்பம்னு எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துல நடக்குது. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் போலீஸ் எல்லாம் பதறி போயிடுறாங்க. அப்போ நம்ம கதை சொல்லி மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்றான், அது தாத்தா, அவர் உங்களை எல்லாம் ஆர்மியிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்கன்னு நினைச்சிட்டாரு. இதை கேட்ட போலீஸ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல.
சரி, இந்த மகாரகலை எப்படி முடிவுக்கு வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். கடைசி பகுதி விடிஞ்சிருச்சு. போலீஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னே சுத்தமா புரியல. ஒரே குழப்பத்தோட தோத்துப்போன மாதிரி கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, சார் உண்மையில என்னதான் நடந்துச்சு? அதுக்கு நம்ம கதை சொல்லி ரொம்ப கூலா சொல்றான், எங்க வீட்ல பேய் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல உட்கார்ந்திருக்கறாங்க. அப்போ தாத்தா ரொம்ப சாதாரணமா கேக்குறாரு, நேத்து ராத்திரி தாகத்தோட ஒரு மனுஷன் தண்ணி குடிக்க எவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு தெரியுமா? அப்போதான் எல்லாருக்கும் புரியுது, மொத்த ரகளைக்கும் காரணமான அந்த பேய் வேற யாருமில்ல, தண்ணி குடிக்க போன நம்ம தாத்தா தான். பாத்தீங்களா, இந்த மொத்த கதையுமே ஒரு சின்ன தப்பு புரிதல்ல தான் ஆரம்பிச்சது. நம்ம வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? நீங்க மாட்டிக்கிட்டதுலயே ரொம்ப காமெடியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.